ஆதியை துணை. அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். வெஞ்சமரிலே விஜயன் அஞ்சியவர் நீதமெனவே தெளிந்திட கொஞ்சறிவெல்லாம் புரண்டு வெஞ்சமர்க்கை விஞ்சும் மீதம் வந்தறிந்து வாய்மை கீதை போல் பஞ்சயர்கள் கீதும் முழுதோதியூரை பண்ணார் பர்குணன் போல் வந்த தேவர்க்கு விஞ்சி விஜயம் மனம் போல அறிவுண்டாக்கும் எங்கள் வீரகுலநாதர் சந்நிதி என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நிர்வலிசாலை ஆண்டளவு திருவாய் மனமுடன் தோத்திரித்து வணங்கி இப்போ நான் வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு குட்டி ஒரு நிகழ்வு மாதிரி நான் கூட பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தற்கொலை வந்து செய்யலாமா கூடாதா? நமக்கு எல்லாமே தெரியும் அது வந்து செய்யக்கூடாது, அது ஒரு தவறான விஷயம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம மகாபாரதத்தில் வந்து அஞ்சு பாண்டவர்களில் வந்து நம்ம அர்ஜுனர் இருப்பார்ல, அவர் வந்து எதுக்குன்னா அந்த வில்லுக்கு தான் நம்ம வந்து அர்ஜுனர்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவரே வந்து தற்கொலை நான் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஏன் அப்படி சொன்னார், என்ன நிகழ்வுன்னு சொல்லி இப்போ நம்ம கூட வந்து பண்ணிக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு நாள் அவர் வந்து அர்ஜுனர் வந்து அவர் மனசுக்குள்ளேயே ஒரு சபதம் மாதிரி எடுத்து வச்சிருந்தாராம். அவருடைய வந்து அந்த காண்டிபம்மை வந்து யாராச்சும் தவறாக பேசினாலோ இல்லை வந்து குறை மதிப்பு இல்லாமல் பேசினாலோ வந்து இந்த மாதிரி ஒன்று சொன்னால் அவங்களோட தலையை வெட்டிடுவார், இல்லைன்னா அவரே தற்கொலை செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மனசுலேயே ஒரு சபதம் மாதிரி அவர் போட்டு வச்சுருந்தாராம். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு போரில் வந்து கர்ணனும் அர்ஜுனனும் சண்டை போடும்போது கர்ணரை வந்து அர்ஜுனன் கொல்ல முடியாது, அவர் தோத்துட்டாரா அந்த போரில். அப்போ வந்து அவரோட அண்ணா வந்து தர்மர் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு அங்கே நடந்த விஷயம் என்னன்னு சரியாக தெரியாமல் இந்த மாதிரி அர்ஜுனன்கிட்ட வந்து நீ எல்லாம் எதுக்கு வந்து வில்லில் வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற, காண்டிபம்லாம் எதுக்கு வச்சுருக்க, அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டு யூஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு ரொம்ப திட்டாராம். அதை கேட்டு அர்ஜுனருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் அவர் தான் மனசுக்குள்ளேயே ஒரு சபதம் வச்சுருந்தாரு, இந்த மாதிரி அவரோட காண்டிபத்தை பற்றி யாராச்சும் தவறாக பேசினா அவங்களோட கழுத்தை அவங்கள வந்து கொலை பண்ணுவார், இல்லை அவரே தற்கொலை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வச்சுருந்தாரு. அதை கேட்டு என்ன பண்ணாலும் அவர் வாள் எடுத்து அவங்க அண்ணனோட தர்மரோட தலையை வந்து வெட்ட போனாராம். அப்போ வந்து கண்ணன் வந்து வந்தாரா, வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு சபதம் எடுத்து வச்சுருந்தேன், எங்கள் அண்ணாவே இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் நான் வந்து அவர் விட போகிறது இல்லை, ஏன்னா என் காண்டிபத்தை பற்றி அவர் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வெட்ட போனாராம். அப்போ வந்து அவர் சொன்னாலும் உனக்கு என்ன அவங்க அண்ணனை கொலை பண்ணணும் அவ்வளோ தானே, நீயே வந்து இப்படி பண்ணுற, நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அவர் வந்து சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வந்து சொன்னாரா, ஏதாச்சும் ஒரு பெரிய இடத்துல வந்து எல்லாரும் கூடி இருக்கும் போது அவரை வந்து மரியாதை குறைவாக பேசு, பெரியவங்களை வந்து மரியாதை குறைவாக பேசுறது தான் வந்து அவங்கள சாகடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இவரும் சரி கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு, அவர் கூடியே தானே இருக்கார் அவர், சரி அவர் சொல்கிறது செய்வோம் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி அவரும் வந்து எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல வந்து அவங்க அண்ணனை வந்து ஒரு சபையில் வந்து ரொம்ப திட்டி மரியாதை குறைவாக பேசிட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு மனசே தாங்கலையே, ஏன்னா நம்ம அண்ணாவை போய் என்ன இருந்தாலும் நம்ம அண்ணனை போய் நம்ம திட்டிட்டுமே இப்படி பண்ணிட்டு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ண போனாராம். அப்போ கண்ணன் வந்து சொன்னார், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டபோது இல்லை நான் தற்கொலை பண்ண போகிறேன், எங்கள் அண்ணனையும் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ கண்ணன் சொன்னாரா, உனக்கு கேட்டால் நீ தற்கொலை தானே பண்ணணும், மறுபடியும் நான் சொல்கிறத பண்ணுனார். அவர் சொன்னார், இல்லை வேணாம், இல்லை நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அவர் சொன்னாரா, நீ வந்து இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் சாதிச்சது எந்த போர்லாம் நீ வெற்றி பெற்றிருக்க, நீ வந்து வில்லில் வந்து எவ்வளோ ஒரு திறமையான ஆள்னு சொல்லி நீ சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் உன்னோட புகழை வந்து நீ வந்து பேசு, எல்லாரும் இருக்கிறப்போ உன்னோட புகழை வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவரும் வந்து என்ன பண்ணாலும் எல்லாரும் இருக்கும்போது அவரோட புகழ் எப்படிலாம் போட ஜெயிச்சாரு, அவர் எப்படிலாம் ஒரு சிறந்த ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு வந்துட்டாராம். அப்போ அவர் சொன்னார், சரி நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜுனன் சொன்னாரா. அப்போ சொன்னால் நீ தான் ஆல்ரெடி தற்கொலை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாலும் அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. எப்போ வந்து ஒருவன் வந்து அவனோட புகழ்ச்சி அவனே பேசிக்கிறானோ அப்போ அவன் வந்து அவனை தற்கொலை பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம்.
இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்படி சொல்கிறாங்க, தற்புகள் வந்து அவ்வளோ கெட்டது, தற்புகள் பேசுகிறது வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மோசமானதுன்னு சொல்லி நான் வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனர் வந்து இங்கே மட்டும் அவருக்கு அந்த தற்புகழ்ச்சி வந்து இல்லை, இன்னொரு நிகழ்வுலையும் வந்து இருக்குது. அந்த நிகழ்வும் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வந்து அதே மாதிரி கண்ணனும் அதுக்கப்புறம் அர்ஜுனரோ வந்து ராமாயணம் காலத்தில் கட்டினா அந்த பாலம் வழியாக போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் வந்து கண்ணன் கிட்ட சொன்னாரா, நான்லாம் அந்த காலத்தில் இருந்தேன்னா வில்லு வச்சே நான் கட்டியிருப்பேன் பாலத்தை, இந்த அப்படி கட்டியிருப்பேன். ராமர் ஏன் வந்து இப்படி கட்டினாரு, அப்படி கல் வச்சு கட்டினாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கொஞ்சம் திமிராக சொன்னாராம். அப்போ வந்து கண்ணன் வந்து சொன்னாரு, இல்லை அப்படி கட்ட வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு ரிஷியும் அவரும் இதை கேட்டுட்டு வந்து, அதை எப்படி வில்ல வச்சு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவரோட காண்டிபம் வந்து அவரு எவ்வளோ பவர்ஃபுல் அவருக்கு தெரிஞ்சு, யார் சொன்னா அப்படி கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் கட்டி காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணாரா, வில்ல வச்சு முதல் தடவையாக வந்து ஒரு பாலம் வந்து கட்டினாராம். அப்போ அந்த ரிஷி வந்து ஒரு கால் எடுத்து வச்சாராம், பாலம் முழுசாக உடஞ்சிருச்சான். அப்போ வந்து சரி இருங்க, நான் வந்து இப்போ எதுவும் தப்பாக கட்டிட்டேன், நான் இன்னொரு தடவை கட்டுறேன்னு சொல்லி 2வது தடவை கட்டினாராம். அப்போ வந்து அந்த ரிஷி வந்து 2 கால் எடுத்து வச்சு ஃபுல்லாக கீழே வந்துருச்சா. அவருக்கு ஒரே கடுப்பாயிடுச்சா, என்ன நம்ம காண்டிபத்துக்கு வந்து எவ்வளோ பவரு, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து கண்ணன் கிட்ட வந்து அவர் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ வந்து அவர் சொன்னாரா, நீ வந்து கடவுளை நினச்சிட்டு நீ வந்து கட்டு, அப்போ வந்து இது வந்து கரெக்டாக இந்த பாலம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவரும் சரின்னு சொல்லி கடவுளை மனசார நினச்சிட்டு அந்த அந்த பாலத்தை வந்து கட்டினாரா. அப்போ வந்து அந்த ரிஷி நடக்கிறாரா, அது மேலே குதிக்கிறாரா, ஓடுறாரா, தாவுறாரா, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் அந்த இது வந்து பாலம் வந்து உடையவே இல்லையா, அது அப்படியே நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நின்றுதான். ஏன் அப்படி நின்றுது, அவர் கடவுளை நினச்சி அவர் வந்து கட்டினாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாலம் கீழே வந்து நம்ம கண்ணன் வந்து அதை தாங்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரா. ஏன்னா அவர் கடவுளை நினைச்சு 3வது முறையா கட்டினதுனால 2 தடவை தன் அறிவுல செஞ்சு என்னால முடியும்னு சொல்லி அவர் கட்டினாரு. 3வது தடவை தான் அவர் முதுகுல கட்டினால அது வந்து தாங்கிருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இதுதான் வந்து அந்த 2 நிகழ்வு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து தற்புகழ்ச்சி தற்பெருமை இருக்கவே கூடாது. அப்போ நம்ம புகழ்ந்து பேசவே கூடாதா அப்படின்னு இல்லை, நம்மளை பற்றி தான் பேசக்கூடாது. நம்ம டெய்லியும் மூச்சோட ஊனோருக்கு மற்ற நம்ம தெய்வம் சன்னதங்கள் அவருக்கு இருக்கு. அதனால அப்போ வந்து அவர் சொல்றாரு, யமன் சொல்றான் உலகமே வந்து எம் கை அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தெய்வம் சொல்றாங்க அந்த யமனே எம் கை அடக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் சொல்றாங்க. அதனால தெய்வத்தோட புகழை பேசி தெய்வம் சொல்படி நடந்து வேத நூல்களை படிச்சு மூலம் வந்ததை நான் கூட ஒட்டி வச்சு நம்ம சொல்ற பதிவாளுக்கு போவோம். நீங்க அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து மெய்யை பேசும். நமஸ்காரம். நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும் அந்த வரமான சொல்ற பதிவாள். நமஸ்காரம்.